போதுமான நேரம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு பெண்மணியிடம் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், அவர்கள் எங்கள் குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது என்று சொல்வார்கள். அல்லது செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் என்னால் சமாளிக்கவே முடியவில்லை என்று பதில் சொல்வார்கள். அல்லது ஏன் நான் எப்பொழுதும் இவ்வளோ பிஸியா இருக்கிறேன்னு எனக்கே தெரியல என்று நமக்கு பதில் சொல்லலாம். அவர்கள் மட்டுமல்ல, நம்மில் பலரின் உண்மை நிலை இதுதான். சில நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றிற்கும் போதுமான நேரம் இல்லை என்று நினைக்கிறோம். பல நாட்களில் நாளை ஆரம்பித்ததை விட முடிவில் இன்னும் பெரிய செய்ய வேண்டிய பட்டியலோடு தான் இருக்கிறோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் தேவன் தமக்கு கொடுத்த வேலையை முழுமையாக நிறைவேற்றினார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கும் போது சொல்கிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். சகோதரி நான்சி சொல்கிறார்கள், இயேசு எல்லாவற்றையும் செய்ய முயற்சிக்கவில்லை. நாமும் அப்படி செய்ய வேண்டியதில்லை. தேவன் நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்தால் போதும். தேவன் என் நாளுக்காக திட்டமிட்ட காரியங்களை செய்ய போதுமான நேரம் இருக்கிறது என்பதை நாம் உணரும் போது நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் நாட்களையும் நேரங்களையும் உமது கைகளில் வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்களில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒப்படைக்காத பாரங்களை சுமக்காமல் நீர் கொடுத்த பொறுப்புகளை உண்மையுடன் நிறைவேற்ற உதவி செய்யும். பதட்டத்திலும் அவசரத்திலும் அல்ல, உமது சமாதானத்திலும் ஞானத்திலும் நடக்க கற்றுத்தாரும். எங்கள் நாளை உமது சித்தத்தின்படி ஒழுங்குபடுத்தும். நீர் செய்யும்படி கொடுத்த காரியங்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறது என்பதை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வேலைகளின் நடுவிலும் உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 22 அக்டோபர் 2024 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.